நாட்டில் அவ்வப்போது ஏதாவது போட்டிகள் நடத்தி வெற்றி பெறுபவர்களுக்கு சன்மானம் அளிப்பது அந்த மன்னனின் வழக்கம். ஒருமுறை அமைதியை குறித்து தத்ரூபமான ஓவியம் வரைபவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை பிரதிபலிக்கும் வண்ணம் தத்ரூபமான பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு எடுத்து வந்தார்கள். மன்னன் ஒவ்வொரு ஓவியமாக பார்வையிட்டு கொண்டே வந்தார். ஒவ்வொரு ஓவியரும் அமைதியை ஒவ்வொரு மாதிரி வரைந்திருந்தார்கள். ஒருவர் ஒரு அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகான ஏரியை வரைந்திருந்தார். மலையின் பிம்பம் ஏரியில் பிரதிபலிப்பதை பார்க்கவே ரம்மியமாக இருந்தது. மற்றொருவர் மலர்களை வரைந்திருந்தார். பார்த்த உடனேயே பறிக்க தூண்டும் வகையில் அம்மலர்கள் தத்ரூபமாக இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியவாறு ஓவியத்தில் வரைந்திருந்தனர். ஒரு ஓவியத்தில் ஒரு மலையின் மீதிருந்து ஆக்ரோஷமாக கொட்டும் நீர்வீழ்ச்சியின் படம் வரையப்பட்டிருந்தது. அது மட்டுமா, இடியுடன் மழை பொழிந்து கொண்டிருந்தது. இது பார்ப்பதற்கு அமைதியை உணர்த்துவதாகவே தெரியவில்லை. சற்று உற்று பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் கூடு கட்டியிருந்த பறவை ஒன்று கூட்டில் தனது குஞ்சுகளுடன் காணப்பட்டது. உடனே மன்னர், இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று கேட்டார். சம்பந்தப்பட்ட ஓவியர் மன்னரிடம் வருகிறார். மன்னர் அவரிடம், இந்த ஓவியம் தத்ரூபமாக பார்க்க அழகாக இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இடியுடன் கூடிய மழை, ஆக்ரோஷத்துடன் கொட்டும் அருவி, கீழே மரத்தில் தனது கூட்டில் ஒரு பறவை, இதில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் மன்னர். அதற்கு ஓவியர், மன்னா, சப்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அல்ல. இவை எல்லாம் இருக்கும் இடத்தின் நடுவே இருந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் எதுவும் தன்னை பாதிக்க விடாமல் பார்த்து கொண்டு உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. அப்படி பார்க்கும்போது குஞ்சுகளுடன் இருக்கும் இந்த பறவையே பரிபூரண அமைதியில் இருக்கிறது என்றார் ஓவியர். உடனே மன்னர், சபாஷ், அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் என்று கூறி அந்த ஓவியருக்கே முதல் பரிசை கொடுத்தார். அனைத்து சௌகரியங்களும் அமையப்பெற்று எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்வது அமைதி அல்ல. அது ஒரு வாழ்க்கையும் அல்ல. 1000 துன்பத்திற்கு நடுவே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்று விடாமுயற்சியுடன் தினசரி உழைத்து கொண்டு வருகிறார்களே, அவர்களிடம் இருப்பதுதான் அமைதி. எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் தனக்கு நேரும் மான அவமானங்களை விட தான் எட்ட வேண்டிய இலக்கே பெரிது என்று எதையும் பொருட்படுத்தாது போய்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் உள்ளத்தில் உள்ளதுதான் உண்மையான அமைதி. சாத்தியமில்லாத இடத்தில் சாத்தியப்படுவதுதான் அமைதி.